Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து ரொம்ப 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 குவிக்கா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரா ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஜீரா ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ அன் அவர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து இதை ஃபுல்லாக ப்ரெஷர் பேனில் குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ, ஆயில் கூட ஆட் பண்ணலாம், கீ ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பே லீஃப், அதாவது பட்டை, அதுக்கப்புறமா 3 லவங்கம், ஒரு இலாச்சி ஆட் பண்ண கவனிச்சிருப்பீங்க. ஜீரா ரைஸ் செய்வதற்கு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரான் தான். அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா அப்படியே பொரிச்சு வர சமயத்தில் நீங்கள் வந்து இந்த சோக்டு ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சாட்டே பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜீரா, அந்த ஏலக்காய், அதுக்கப்புறமா அந்த பட்டை, அதுக்கப்புறமா அந்த கிராம்பு எல்லாம் நல்லா ரைஸோட மிக்ஸ் ஆகணும். கம 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 கமான்னு ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 to 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான பொருள், இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணும்போது சால்ட்டை மறந்துடாதீங்க. சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட் ஆட் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. எப்பவுமே சால்ட் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ரெஷர் பேனை மூடிடுங்க. வெயிட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஸ்டீம் வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோல பாருங்க, பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க, ஸ்டீம் வெளியில வருது பாருங்க. உடனே வந்து மேல வெயிட்டை வச்சிருங்க. ஒரு 4 விசிலுங்க, 4 விசில் வரது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. 4 விசில் வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறமா வெயிட்டை ரிமூவ் பண்ணுங்க. பாருங்க, நம்மளுடைய ஜீரா ரைஸ் ஃபேண்டாஸ்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது மிக்ஸ் பண்ண வேண்டியது, அதான் செய்யணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து கடைசியா வந்து கொத்தமல்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஜீரா ரைஸ்னா வெள்ளையா அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா கார்னிஷ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ராஜ்மா மசாலா செஞ்சிருக்கோங்க. சில பேர் தால் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு ராஜ்மா மசாலா செஞ்சிருக்கோம். அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். தேங்க்யூ.